வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் தான். போன வாரம் என்னால் அப்டேட் பண்ண முடியல. அதாவது சண்டே அப்டேட் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நம்ம எடுத்ததே 3 ட்ரேடு தான். சரி, 3 நாள் தான் ட்ரேட் எடுத்தோம். அதனால ஒரு நாள் பயங்கரமான அடி, நம்ம பண்ண பெரிய தப்பு இதுவாயிடுச்சு. ஒரு நாள் லீவு, ஃப்ரைடே நம்ம ட்ரேட் எடுக்கல. பட் நம்ம ஃப்ரைடே எந்த ட்ரேட் எடுத்திருந்தாலும் நம்ம 1:2 கிடச்சிருக்கும். பட் நான் வெளியே இருந்ததால் என்னால் எடுக்க முடியல. அதனால இது மாதிரி லாஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணோம். வெளியே இருந்தோம், ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு. அதனால இதாச்சு. நீங்கள் வேணால் இதில் பாருங்கள். நம்ம இந்த வாரம் எடுத்தது மொத்தம் 1 2 3 4 5 6 6 ட்ரேட்ஸ். ஆக மொத்தம் டெய்லி 2 ட்ரேட் எடுத்துருக்கோம். அது ரொம்ப தவறான விஷயம். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட் நாள் நம்ம என்ன பண்ணோம், இந்த எம்பாசிஸ் இல்லை இந்த டாக்டர் ரெட்டி தான் அக்ரஸிவாக போய் இது பண்ணிட்டோம். அதில் தான் நல்லா பெரிய அடி. அதனால் அதுக்கப்புறம் நம்ம இந்த வாரத்தில் பெருசாக பெரிய இது ஒன்றும் பண்ணல. அடுத்த நாள் இன்னொன்று ஸ்டாப் லாஸ் இட்டு வந்துட்டோம் வெளியே. இது அன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸு, அதனால் அப்படியே இதுவாயிடுச்சு. இந்த வீக் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா -45,000, 8,000 டேக்ஸ் சார்ஜஸ் போக 53,000. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த வாரம் நம்மளோட இது குறைச்சிருக்கோம். ரிஸ்க் எடுக்கிறத கம்மி பண்ணி இந்த வாரம், ஏன்னா இந்த வாரம் வர பட்ஜெட் வீக்கு, இன்றைக்கி பட்ஜெட்டு, நீங்கள் மார்க்கெட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. கொஞ்சம் ரிஸ்க் குறைச்சிட்டு மறுபடியும் மார்க்கெட் நல்லா ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ரிஸ்க்கை மறுபடியும் ஏற்றிக்கலாம். அதனால் இந்த வாரம் ரிஸ்க்கை குறைச்சிட்டோம். இது லாஸ்ட் வீக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டேட்மெண்ட். டிசிப்ளினாக பண்ணோம், கண்டிப்பாக நல்ல ட்ரேடு கிடைக்கும். தேங்க்யூ, டேக் கேர், பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.